அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் நவம்பர் மாதம் 19/11/2025 இன்றைய நாளில் துலாம் ராசினியர்களான நீங்கள் இதை செய்தால் 1 கோடி கிடைப்பது உறுதி. அந்த வகையில் துலாம் ராசினியர்களான நீங்கள் இன்றைய நாளில் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, என்ன செய்தால் என்ன மாதிரியான நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும், குறிப்பா இத்தருணங்கள்ல என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகை நிகழ்ந்து கொண்டிருக்கும் நவம்பர் மாதம் 19/11/2025 இன்று அமாவாசை திதி தினமாக கருதப்படுகிறதுங்க. இப்படிப்பட்ட அமாவாசை தினத்தினுடைய சிறப்புகள் என்ன என்று பார்க்கும்போது அமாவாசை என்பது இந்துக்களின் மிக முக்கியமான விரத நாளாக கருதப்படுகிறது. அமாவாசை திதி என்பது முன்னோர் வழிபாட்டிற்கு உரிய நாளாக சொல்லப்படுகிறது. இந்த நாளை முன்னோர்களை வழிபட்டு அவர்களின் ஆசிகளை பெற வேண்டும். இதனால் பித்ருதோஷம், பித்ரு சாபம் உள்ளிட்டவற்றிலிருந்து விடுபட முடியும் என கூறப்படுகிறதுங்க. அமாவாசை நாள் என்பது முன்னோர் வழிபாட்டிற்கு உரியது என்று மட்டும்தான் பலருக்கும் தெரியும். அது தவிர இந்த நாளுக்கு வேறு என்னென்ன சிறப்புகள் உள்ளது, இதை ஏன் முக்கியமான நாளாக குறிப்பிடுகிறார்கள், அமாவாசை என்ற நாள் நல்ல நாளா கெட்ட நாளா என்பது போன்ற கேள்விகளுக்கான விளக்கங்களை இப்போது நாம் முழுமையாக தெரிந்து கொள்வோம். அந்த வகையில் துலாம் ராசினியர்கள் மட்டுமல்லாமல் அனைவருக்குமே இந்த அமாவாசை நாள் என்பது நல்ல நாளா கெட்ட நாளா என்று பார்க்கும்போது அமாவாசை நாளில் சுப காரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் எதுவும் நடத்துவது கிடையாது. இது முன்னோர்கள் வழிபாடு மற்றும் தர்ப்பணம் கொடுப்பதற்கான நாள் என்பதால் இந்த நாளில் சுப காரியங்களை தவிர்ப்பது சிலரது பழக்கம். குறிப்பாக தமிழகத்தின் தென்பகுதிகளில் இது போன்ற நம்பிக்கை உண்டு. ஆனால் வடக்கு பகுதியில் இப்படி யாரும் கருதுவது கிடையாது. நிறைந்த அமாவாசையில் கடை திறப்பது, அதேபோல் புதிய வாகனங்கள் வாங்குவது, நிலம் பதிவு செய்வது போன்ற புதிய துவக்கம் மற்றும் பெருக்கத்திற்கான காரியங்களை செய்வதை வழக்கமாக வைத்துள்ளனர். இப்படி இருவேறு நம்பிக்கை பழக்கங்கள் உள்ளதால் அமாவாசை நல்ல நாளா கெட்ட நாளா என்ற கேள்வி பலருக்கும் எழுந்துள்ளது. இப்படி அமாவாசை பற்றிய பல சந்தேகங்கள், கேள்விகள் இருப்பவர்களுக்கு அமாவாசை விரதம் பற்றிய பலரும் அறியாத பல தகவல்களை தெரிந்து கொள்ளலாம். அந்த வகையில் அமாவாசையில் நல்ல காரியம் செய்தால் என்ன ஆகும் என்று பார்க்கும்போது அமாவாசை தின சூரியனும் சந்திரனும் ஒரே நேர்கோட்டில் வருகின்றன. அன்று முன்னோர்கள் பித்ருலோகத்திலிருந்து பூமிக்கு வருகிறார்கள். தங்கள் தலைமுறைகளை சூட்சமமான முறையில் கண்காணிக்கிறார்கள். அவர்களது வாரிசுகளான நாம் துவங்கும் காரியங்களை கரிசனத்தோடு பார்க்கிறார்கள், ஆசிர்வதிக்கவும் செய்கிறார்கள். எனவே பிதுர் தேவதைகள் என்ற முன்னோர்களை வழிபட்டு அவர்களுக்கு மரியாதை செய்வது அமாவாசை தினத்தில் புதிய காரியங்களை துவங்கினால் நிச்சயம் நல்லதே நடக்கும் என்று அன்று நற்காரியங்களை செய்வதனால் தீங்கு ஏற்படாது. முன்னோர்கள் பூமிக்கு வரும் தினம் என்பதால் அது நல்ல நாளாகவே கருதப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் இந்த அமாவாசை பற்றிய தெரியாத தகவல்கள் என்ன என்று பார்க்கும்போது அமாவாசை என்று உலகை இயக்கும் சூரியன் சந்திரனும் ஒன்று சேர்வதால் ஒரு காந்த சக்தி ஏற்படுகிறது. அமாவாசை என்று பிறக்கும் குழந்தைகளின் மூளை பிற்காலத்தில் அதீதமாக வேலை செய்யும் என்று விஞ்ஞான ரீதியாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. அமாவாசை அன்று விபத்துக்கள் கூடுதலாக ஏற்படுவதாக ரஷ்ய விஞ்ஞானிகள் கூறுகின்றனர். ஜோதிட ரீதியாக அமாவாசை நிறைந்த நாள். அநேகமானவர்கள் அமாவாசையில் மோதிரம் செய்து போடுகின்றனர். சூரிய கலையும் சந்திர கலையும் சேருவதால் கழுமுனை என்னும் நெற்றிக் பலப்படுகிறது. அதனால் அமாவாசையில் சாஸ்திரிகள் மந்திர ஜபம் ஆரம்பிக்கின்றனர். கடலில் நீராடி தங்களுக்கு ஏற்பட்ட தோஷத்தை போக்குகின்றனர். அது மட்டுமில்லாமல் அமாவாசை என்று ஜீவ சமாதிகள் புதிய உத்வேகத்தை பெறுகின்றன. அநேக குரு பூஜைகள், அதிர்ஷ்டான பூஜைகள் அமாவாசை என்று நடத்துகின்றனர். சாதாரணமாக இறந்த ஆவி சந்திரனின் ஒளிக்கற்றையில் உள்ள அமிர்தத்தை புசிக்கும். அதே போல் அதுதான் அதற்கு உணவு. அமாவாசை என்று சந்திரன் ஒளிக்கற்றை ஆன்மாக்களுக்கு கிடைக்காது. அதனால் ஆன்மாக்கள் உணவுக்கு திண்டாடும். பசி தாங்க முடியாமல் இரத்த சம்பந்தமுடைய வீடுகளுக்கு வரும். அப்போது நம்மை யாராவது எண்ணுகிறார்களா, நமக்கு தர்ப்பணம் படையல் செய்கிறார்களா என்று எதிர்பார்க்கும். அந்த வகையில் இந்த அமாவாசையில் துலாம் ராசினியர்களான நீங்கள் செய்ய வேண்டியது, தவிர்க்க வேண்டியதும் என்ன என்று பார்க்கும்போது வீட்டு வாசலில் இல்லாத ஏழைகளுக்கு, அதாவது வீடு வாசல் இல்லாத ஏழைகளுக்கு அமாவாசை என்று அன்னதானம் செய்ய வேண்டும். ஒவ்வொரு அமாவாசை என்றும் தங்களால் இயன்றளவு உணவை அன்னதானம் செய்யலாம்.
பசு, காகம், நாய், பூனை மற்றும் இதர ஜீவராசிகளுக்கும் அன்று அன்னம் அளிக்கலாம். அமாவாசை பிதுர் தர்ப்பணம் மற்றும் அன்னதானம் ஆகியவற்றை குலதெய்வம் இருக்கும் இடத்தில் செய்வது நல்லது. முடியாதவர்கள் தங்கள் இஷ்ட தெய்வம் இருக்கும் இடத்தில் செய்யலாம், வீட்டிலும் செய்யலாம். அதேபோல் அமாவாசை அன்று தலையில் எண்ணெய் தடவக்கூடாது. புண்ணிய தலங்கள் கடலில் நீராடலாம் அல்லது நதியில் நீராடலாம். அமாவாசை அன்று காலை சூரிய உதயத்தின் போது கடல் எடுக்கப்பட்ட நீரை வீட்டுக்கு கொண்டு வந்து தீர்த்தமாக தெளிக்கலாம். அதனால் வீட்டில் உள்ள தோஷங்கள் நீங்கும். உற்றார் உறவினர் தொடர் இல்லாத ஆவிகள் மரம், செடி, கொடிகளில் அமாவாசை அன்று மட்டும் தங்கி அவற்றின் சாரத்தை சாப்பிடும். அதனால்தான் அமாவாசையான அன்று மட்டும் மரம், செடி, கொடிகளையோ காய்கறிகளையோ புல் பூண்டுகளையோ தொடக்கூடாது, பறிக்கக்கூடாது என்று கூறுவார்கள். அது மட்டுமில்லாமல் இந்த அமாவாசைகள் சிறப்புகள் என்ன என்று பார்க்கும்போது ஒவ்வொரு மாதமும் அமாவாசை அன்று அன்னதானம் செய்ய முடியாதவர்கள், குறிப்பாக ஒரு ஆண்டில் வரக்கூடிய தை, ஆடி, புரட்டாசி அமாவாசையில் அன்னதானம் செய்ய வேண்டும். புரட்டாசி அமாவாசையில் செய்த 12 ஆண்டுகள் அன்னதானம் தர்ப்பணம் செய்யாத தோஷம் நீங்கும். அனைத்து உயிர்களுக்கும் அன்னம் இடுபவள் அன்னபூரணி, ஆவிகளுக்கு அன்னம் இடுபவள் ஸ்வதா தேவி. நாம் ஆன்மாக்களை நினைத்து கொடுக்கும் அன்னத்தை மற்றும் யாகத்தில் போடப்படும் அவதிகளை ஸ்வதா தேவிதான் சம்பந்தப்பட்ட ஆன்மாக்களிடம் சேர்ப்பிக்கிறார். நகரங்களில் வசிப்பவர்கள் அமாவாசை அன்று ஏழை குழந்தைகளுக்கு அல்லது ஆதரவற்றவர்களுக்கு முன்னோர்களை நினைத்து அன்னதானம் செய்ய வேண்டும். இதர தானம் தருவது அவரவர் வசதியை பொறுத்தது. அன்னதானம் கஞ்சியாகவோ சாதமாகவோ இட்லியாகவோ இருக்கலாம். ஆனால் எள் சட்னி அல்லது எள் உருண்டை கண்டிப்பாக இருக்க வேண்டும். எதுவும் செய்ய முடியாமல் இருப்பவர்கள் ஒரு பசுமாட்டிற்கு 9 வாழைப்பழங்கள் அமாவாசை என்று கொடுக்க வேண்டும். இதற்கு ஜாதி, மதம், இனம் என்ற வேறுபாடு இல்லை. முன்னோர்கள் ஆத்மா சாந்தியடைய ஒவ்வொருவரும் இதை செய்வது மேலும் சிறப்பு. குறிப்பாக நிகழ்ந்து கொண்டிருக்கும் நவம்பர் மாதம் 19, 11, 2025 தேதி காலை 11:28 மணி துவங்கி 20 தேதி மதியம் 12, 11 மணி வரை இந்த அமாவாசை திதி உள்ளது. இந்த அமாவாசை திதியில் துலாம் ராசினியர்களான நீங்கள் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவது நல்லது. இல்லை என்றால் இவ்வளவு நாட்களாக காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் சில பின்னடைவுகள், அதே போல குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள், அடிக்கடி உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்பு, அதே போல் விபத்துகள் ஏற்படுவது, வாகனங்கள் பழுதாவது, குடும்பத்தில் பொருளாதார பற்றாக்குறை, தொழில் மற்றும் வியாபாரத்தில் பின்னடைவு, சுப காரியங்கள்ல தடங்கல்கள், அதே போல் புத்திரதோஷம் அதாவது புத்திரபாக்கியத்திற்கு இயங்குவது, இது மாதிரியான பல இன்னல்களுக்கு இந்த பித்ருக்களுடைய தோஷமே காரணமாக இருக்கிறது. அதனால் துலாம் ராசினியர்கள் மட்டுமல்லாம் அனைவருமே முன்னோர்களுக்கு இந்த அமாவாசை தினத்தில், குறிப்பாக 12 அமாவாசைகளில் மிக முக்கியமாக கருதக்கூடிய தை, ஆடி, மகாலய அமாவாசையான புரட்டாசி அமாவாசைகளிலாவது முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுப்பதன் மூலமாக உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான இன்னல்களை எல்லாம் நீங்கள் சந்தித்து வந்தீர்களோ அவை அனைத்துமே நீங்கி பல முன்னேற்றங்களை நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். குறிப்பாக இந்த கார்த்திகை அமாவாசையில் முன்னோர்களை நினைத்து நீங்கள் திதி தர்ப்பணம் கொடுப்பதன் மூலமாக உங்களுக்கு செல்வ வளம் அதிகரிக்குங்க. உங்களுடைய குலம் வளரும், குடும்பம் செழிக்கும், பாவங்கள் அகன்று பல முன்னேற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். குறிப்பாக எண்ணி ஒரே வருடத்தில் 1 கோடிக்கு நீங்கள் அதிபதியாவது உறுதி என்ற வகையில் முன்னோர்களுடைய ஆசை முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை.